அழகிய ஒரு கிராமம். அங்கு பலருக்கும் தெரியாத அழகிய ஒரு குடைவரை கோவில். சிறு பாறைகளுக்கிடையே நிற்கும் மிகப்பெரிய பாறையை தேர்ந்தெடுத்து அதில் மேற்கு நோக்கியவாறு குடைந்து கட்டப்பட்ட ஒரு அழகிய திருக்கோவில். கருங்கல்லுகளில் கலை வண்ணத்தை கண்ட மகா சிற்பிகளை கொண்டு தனது கற்பனை சிந்தனை திறன்களை அந்த சிற்பிகளின் சிந்தனைக்குள் புகுத்தி கருங்கல்லுகளில் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய புகழ்மிக்க மகேந்திரவர்ம பல்லவனால் உருவாக்கப்பட்ட அரிய பொக்கிஷம் இந்த குடைவரை கோவில். அந்த பொக்கிஷத்தை காண உங்களை அன்புடன் அழைக்கிறது தி நியூ டெக் டூரிசம் சேனல். இத்திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சீயமங்கலம் எனும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இந்த அழகிய கிராமத்திற்கு சீயமங்கலம் எனும் பெயர் வருவதற்கு பல கருத்துக்கள் கூறப்படுகிறது. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனின் தந்தை சிம்ம விஷ்ணுவின் நினைவாக வைக்கப்பட்ட சிம்ம விஷ்ணு சதுரேதி மங்கலம் சீயமங்கலமாக மருவி இருக்கலாம் எனும், முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனின் நினைவாக வைக்கப்பட்ட சிம்மமங்கலம் சீயமங்கலமாக மருவி இருக்கலாம் எனும் பல கருத்துக்கள் கூறப்படுகிறது. இந்த அழகான கிராமத்தில் அமைந்திருக்கும் இத்திருக்கோவிலில் சிவபெருமான் தூணாண்டாள் எனும் ஸ்தம்பேஸ்வரர் எனும் திருநாமங்களில் அழைக்கப்படுகிறார். இத்திருக்கோவிலில் சிவபெருமான் மேற்கு நோக்கியவாறு அருள்காட்சி தருகிறார். கருங்கல்லிலே கலை வண்ணத்தை கண்ட மகா சிற்பிகளை கொண்டு தனது கற்பனை சிந்தனை திறன்களை அந்த சிற்பிகளின் சிந்தனைக்குள் புகுத்தி பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய மகேந்திரவர்ம பல்லவனால் உருவாக்கப்பட்டது இந்த குடைவரை கோவில். இயற்கையாக அமைந்துள்ள சிறு பாறைகளுக்கிடையே நிற்கும் மிகப்பெரிய பாறையை தேர்ந்தெடுத்து அதில் மேற்கு நோக்கியவாறு குடையப்பட்ட அற்புத கோவில் இந்த சீயமங்கலம். இந்த சீயமங்கலம் குடைவரை கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவிலும் போலூரில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள சீயமங்கலம் எனும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கிறது. உங்களுக்காக எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது.
அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.